இதுவரை காலமும் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து வேறு பொருட்கள் எவையும் மீட்கப்படாத நிலையில் இன்று பாய்துணி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் 4ஆம் நாள் பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன. செம்மணி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட மே மாதம் முதல் இன்றைய தினம் வரையில் 33 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 22 எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் பல குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. அதில் ஒரு சிறு குழந்தையின் எலும்புக்கூடு நீல நிற பை மற்றும் சில உடை துணிகளுடன் கண்டுபிடிக்கப்பட்டது. அதேவேளை செய்மதி படங்களூடாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கு ஏதுவாக அப்பகுதிகளில் துப்புரவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்து வரும் நாட்களில் அவ்விடத்தில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை மனித புதைகுழி காணப்படும் இடத்தில் உள்ள மண் மாதிரிகள் பரிசோதனைக்காக இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. அகழ்வு பணிகளுக்கான செலவீன பாதீடாக 12 மில்லியன் வழங்கப்பட்ட போதிலும் அதற்கு அண்மித்த தொகையை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அகழ்வு பணிகள் மதியம் 1 மணியுடன் நிறைவு பெற்றதுடன் நாளைய தினம் காலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.